கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தெய்வ செய்தியை கேட்பதற்காக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாவரும் ஜெபத்தோடு நாம் தியானத்திற்குள்ளே கடன் செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், அடங்குகிறோம். மீண்டுமாக இப்படிய வசனங்களை தியானிப்பதற்கு கற்றுக் கொடுத்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு பேசும், ஆவியினார் கொண்டு நிரப்பும். உடைய வார்த்தைகள் கேட்கிற எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக இயேசுவை நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக பாகம் 2 நாம் தியானிக்க இருக்கிறோம். இது நம்முடைய சத்தியம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலான சத்தியம் ஒரு உயர்வானது. இது எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இரண்டாம் வருகை தரும் நம்பிக்கை ஒரு பெரிய நம்பிக்கையாக இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிப்புகள், இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய இந்த காரியங்கள் கிறிஸ்துவின் வருகை குறித்து தான் ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை நம்மிலும் சபையிலும் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்கு முயற்சியும் கவனமும் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இவ்வுலக கவலைகளும் தேவைகளும் கலைகளைப் போல நம்முடைய நம்பிக்கையை அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. காரணம், நாம் கலைகளைப் போல இந்த உலகத்திலே வாழாதபடி கதிர்களைப் போல, தேவனுடைய கோதுமை மணிகளைப் போல இந்த உலகத்திலே வாழும் என்ற விருப்பம் தேவன் கொண்டுள்ளார். ஆகவே நாம் தேவனுடைய கோதுமை மணிகளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு மூலம் கிடைக்கும் நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே தவிர அதை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்பிக்கை நமக்கு போதிக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக, அவருடைய வருகையின் பிரசன்னமாகுதலுக்காக நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இறை வசனம் நமக்கு போதிக்கிறது. உயிருள்ள தேவனும் செத்த தேவர்களும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே எழுதுகிறார், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகருமாகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் உலகத்தை படைத்தவர் அவர்தான், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அந்த உயிருள்ள ஜீவனாகிய சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர அவர் படைத்த பொருட்கள் மீதோ அவர் படைத்த மனிதர்கள் மீதோ நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதாவது செத்த தேவர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. பாரிஸ் நகரில் ஒரு இளைஞன் ஒருவன் என்ன செய்தால், தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு அவன் என்ன செய்தால், ஒரு மலையின் மேலே ஏறினான். அங்கிருந்து குதித்து கீழே விழுந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று யோசித்தவனாய் ஒரு மலை மேலே ஏறினான். ஏறினபோது ஒரு சிறிய யோசனை அவனுடைய மனதில் தட்டினது. என்னவென்றால், ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை நேசிக்காவிட்டால் என்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு சிந்தனை அவனுக்குள் வந்தது. ஏனோ தயங்கினான், அல்லது மரணத்துக்கு பயந்து அல்ல, என்னை நேசிக்கிறவர் ஒரு இருக்கக்கூடுமானால் நான் ஏன் மறிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாக அவன் கீழே குதிக்காமல் இறங்கி வந்தான். சத்தியத்தை அறிந்தான். இன்றைக்கு அட்வென்ட் திருச்சபையில் அவன் ஒரு போதகனாக பணியாற்றி வருகிறான். உலகம் முழுவதும் இந்த சாட்சியை அவன் மக்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மட்டுமே நித்திய நம்பிக்கையாக இருக்க முடியுமே தவிர அந்த தேவனை விட வேற யாரும் நமக்கு எந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர்களால் உருவாக்கி தர முடியாது. ஏனென்றால் நம்பிக்கையானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த என்றும் மாறாத அந்த நம்பிக்கை, என்றும் ஓடாத அந்த நம்பிக்கை என்ன செய்கிறோம் என்றால், நிலைத்து நிற்கக்கூடியதாய் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பதால் அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. முதல் வசனத்தில் தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்பதை குறித்து
அங்கே காணப்படுகிறது. 2வது வசனத்தில் நமக்காக ஒரு வீடு அங்கே ஆயத்தமாக்கப்படுகிறது. 3வது வசனத்தில் அவர் மீண்டும் வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகிறது. த பிளஸட் ஹோப் என்ற புத்தகத்தில் பக்கம் 6வது பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, மீட்பை பற்றிய வேதாகம உபதேசத்திலிருந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பிரிக்கவே முடியாது. அவருடைய மகிமையான வருகை இல்லாவிட்டால் தேவனுடைய வேலை குறைவாகவே இருக்கும். கடந்த கால மீட்பின் மையத்தில் நாம் சிலுவையின் கிறிஸ்துவை பார்க்கிறோம். எதிர்கால மீட்பின் மையத்தில் மகிமையின் கிறிஸ்துவாக அவர் இருப்பார் என்று அம்மையார் எழுதுகிறாங்க. அவருடைய வருகை எப்பொழுது? ஒருவேளை காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் காலங்கள் குறிக்கப்படவில்லை. அப்படியானால் வருவேன் என்று சொன்னவர் வராமல் இருக்கப் போவதில்லை, தாமதம் பண்ணார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வருகையில் கிறிஸ்தவர்களின் பெரிய நம்பிக்கை என்னவென்றால், அவரோடு சேர்ந்து நானும் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்வேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் அனைத்திற்கும் இறுதி நோக்கம் நம்பிக்கை மாத்திரமே. 2வது வருகையின் தொடர்பான காரியங்களில் தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், அனுதினமும் அது பெருகி கொண்டே வர வேண்டும். நாம் எதற்காக துன்பப்பட்டு கடந்து வந்தோமோ அதன் பலனை 2வது வருகையில் அவரோடு சேர்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தில் துன்பமில்லாமல் வாழ்வது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லிட்டார், அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பசி இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே கிடையாது, முந்தினவைகள் யாவும் ஒழிந்து விட்டன என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னால் மகிழ்ச்சிகரமான அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அவர் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அப்படி விருத்தி அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்வோம் என்றால், நம்பிக்கையை வளர்த்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கு அவர் மேல் முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அடையாத வெற்றிக்காக நம்புதல், கண்டிக்கப்படாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்தல். ஏதோ ஒரு காரியத்தை ஒரு லட்சியத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை, வெற்றிக்காக நாம் நம்பினாலும் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காமற் போகலாம், கிடைக்காமல் இருக்கலாம். அதை தோல்வியாக கருதி சோர்ந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? விசுவாசத்தை குறித்து ஒரு அடிப்படை கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறார், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது இந்த விசுவாசம். அப்படியானால் இந்த விசுவாசத்தில் நாம் எதை காணவில்லையோ அதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். கிறிஸ்துவையும் நாம் காணவில்லை, பிதாவையும் நாம் காணவில்லை, பரிசுத்த ஆவியானவரும் நாம் காணவில்லை, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேத வசனங்களின் மூலமாக பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, அவற்றை ஆண்டு நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி வேதத்தில் நன்றாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காணாத அவர்களை குறித்து, காணாத பரலோக ராஜ்யத்தை குறித்து விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எவன் ஒருவன் நம்பி விசுவாசிக்கிறானோ அவன் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்பதற்கு ஆண்டவர் எல்லா வழிகளையும் ஏற்பாடு செய்து வைத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையில் எதிர்பார்த்தல் அடங்கியுள்ளது, அதில் எதிர்காலம் இருக்கிறது. இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றால், அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? கிறிஸ்துனுடைய வருகைக்காக. அது 2ஆம் வருகையே. அதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் காரணங்களோடு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கோம். என்னவென்றால், நான் நிச்சயம் அந்த நித்திய ராஜ்யத்தில் சேருவேன், என்னை ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை, அந்த காரணங்கள் நம்மோடு இருப்பதால் நாம் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அப்படின்றால் இந்த உலகத்தில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், விழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விழிப்பு சோர்வுற்று போகாதபடி ஜெபத்தோடு கூடிய விழிப்பாய் இருப்பதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். கொலோசியர் 1 அதிகாரம் 21, 22 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்டு சுவிசேஷனால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்படினால் விசுவாசமும் குறையக்கூடாது, தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு துளி அளவும் குறைந்து விடக்கூடாது. அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நம்ம என்ன செய்கிறது என்றால் கிறிஸ்தவண்டைக்கு அல்லது கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வைக்கிறது அல்லது பொறுமையோடு காத்திருக்க செய்கிறது என்பதை கேட்கிறது. தீய செயல்களால் நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருக்கிறோம். தீய செயல்கள் என்றால் பாவ செயல்கள், கற்பனையை மீறி செய்யக்கூடிய காரியங்கள். அப்படினால் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அந்த பாவத்தினால நாம் என்ன செய்கிறோம் என்றால் கற்பனை மீறி பாவம் செய்ததுனால கிறிஸ்துக்கு தூரமாகிறோம். மீண்டும் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது, கிறிஸ்து என்னை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கை வரும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். அப்போது அந்த விடுதலை பெற்ற பிற்பாடு நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம் அல்லது ஒன்றாகிறோம் அல்லது ஐக்கியப்படுகிறோம், தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அந்த தேவனோடு இணைக்கப்படும் போது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் குன்றி போகாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அதை உதவியாக கொடுக்கிறார். குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறோம். அப்படினால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவனுடைய மன்னிப்பை பெற்ற பிற்பாடு நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம் தேவனுக்கு முன்பாக. அப்படினால் இவன் குற்றமற்றவன் என்று சொல்லி கிறிஸ்துவான பிதாவிற்கு முன்பாக நம்மை குறித்து அறிக்கை செய்வார். ஏனென்றால் என்னுடைய இரத்தத்தினாலே இவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நான் சிந்தின இரத்தத்தினாலே இவன் கழுவப்பட்டிருக்கிறான், இவன் இனி பாவி அல்ல, இவன் நீதிமான் என்ற அறிக்கையை தேவன் பிதாவுக்கு முன்பாக கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் பக்கம் 62 அம்மையார் எழுதுகிறாங்க, நாம் தப்புவதற்கான ஒரு வழியை கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் பாவம் செய்துட்டோம், ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு கிறிஸ்துவானவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்மை போல் பாடுகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்தார். ஏனென்றால் பாவம் இல்லாத அவர் தன்னுடைய 30வது வயதில் ஞானமுழுக்கு பெற்று 40 நாட்கள் வனாந்திரத்திலே உபவாசம் இருந்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். இந்த 40 நாட்களுக்கு பிறகு அவருக்கு வந்த சோதனையை வேத வசனங்களின் வாயிலாக அவர் மேற்கொண்டு அந்த சோதனை ஜெயித்தார். அதனால் பாவம் இல்லாமல் வாழ்ந்த அவர் நமக்காக அல்லது பாவம் செய்த மக்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் நமது பாவங்களை எடுத்துக்கொண்டு தமது நீதியை தருவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்றால் பாவம் செய்தவர்கள் நாம் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நாம் நீதிமான்கள் அல்ல, அநீதிமான்கள், துன்மார்க்கர்கள், பாவம் செய்த பிள்ளைகள். ஆனால் கிறிஸ்துவானர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய பாவத்தை அவர் மேல் அவர் சுமந்து கொண்டு நம்மை நீதிமான்களாக ஆக்கி அவர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்கிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. உங்களை அவரிடம் கொடுத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பாவமுள்ளதாக இருந்த போதிலும் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவருக்காக நீங்கள் நல்லவராகவே கருதப்படுவீர்கள். நான் தீய வழியில் போயிட்டேன், கற்பனை மீறி நடந்துட்டேன், பாவத்தில் விழுந்தேன், என்னை உலகம் பலவிதமாக பேசுகிறது, நான் கெட்டவன் என்று சொல்லுகிறது. ஆனாலும் கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்து அவர் என்ன செய்கிறார் என்றால் கெட்டவனாக இருந்த என்னை நல்லவனாக மீண்டும் மாற்றி அமைத்து தம்முடைய வல்லமையினாலே எனக்கு அந்த ஒரு பவரை ஆண்டவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் குணம் உங்களுடைய குணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் இதுவரை பாவம் செய்யாத போல தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். ஒரு முறை அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது இனி நான் பாவி அல்ல,
என்னை மீண்டுமாக கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய மகனாக ஆண்டவர் மாற்றுகிறார். கிறிஸ்துவனுடைய குணம் என்ன? அவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் 10 கற்பனைகள். இந்த கற்பனைகளை மீண்டும் நான் தவறாதபடிக்கு நான் அதை கைக்கொள்வதற்காக கிறிஸ்து மீண்டும் நம்முடைய குணத்தில் அவர் காணும்படியாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். இதுவரை நாம் பாவம் செய்யாதது போலவே நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இவன் பாவி அல்ல, இவன் நீதிமான் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ராட்சியத்தில் என்னையும் அல்லது அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற பூமியில் உள்ள அத்தனை மக்களையும் அவர் தம்முடைய ராட்சியத்தில் ஏற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கிறிஸ்துவ மேல் ஆதாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவை தள்ளி உலகத்தின் மேல் ஆதாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகம் நம்மை ரட்சிக்காது, இந்த உலக ஆசைகள் நம்மை ரட்சிக்காது, இந்த உலக செல்வங்கள் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு செல்லாது, இந்த உலக சிநேகிதங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. ஆனால் கிறிஸ்துவோடு சிநேகம் வைத்து அவரோடு இணைந்து வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக்கி கொண்டு செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறுதி நிகழ்ச்சி தானியேல் 2:44 ஆண்டவர் இப்படியே சொல்கிறாரு, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்து தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்போவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதனை கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழியப் போகிறது. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தப் போகிறார். இது எப்பொழுதென்றால் கிறிஸ்துவானவர் 3வது முறை வந்து துன்மார்க்கரை உயிரோடு எழுப்பி அவர்களை அழைத்து பழைய பூமியும் பழைய வானத்தையும் சுட்டெரித்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கும் பொழுது கிறிஸ்துவே இந்த உலகத்தின் ராஜாவாக இருந்து அவரே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அங்கே சாத்தான் இருக்க மாட்டான், சாத்தானுடைய சேனைகள் இருக்காது, அங்கே யாரும் நம்மை சோதிக்க முடியாது. கிறிஸ்துவே நம்மோடு இருந்து நம்முடைய கண்ணீரியாவையும் துடைக்கக்கூடியவராக இருப்பார் என்று வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, பசி கிடையாது, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் இனி எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் ராஜாவாக ஆளப்போகிறார். கிறிஸ்துவின் 2வது வருகை என்பதை எதற்காக என்பதை உணர்ந்தால் அதற்காக நாம் காத்திருக்க முடியும். அவர் வந்தால் நமக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும், அவர் வந்தால் என்னவாகும், அவர் வராவிட்டால் நமக்கு என்னவாகும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கோமானால், அவர் வந்தால் நாம் அவருக்குள் இருக்கும்போது நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். நாம் அவருக்குள் இல்லை என்றால், அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. தானியேல் 7:27 இப்படியா சொல்லப்படுகிறது, வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராட்சியம் நித்திய ராட்சியம், சகல கர்த்தத்துவங்கள் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். என்றால் அந்த நித்திய ராட்சியத்தின் ராஜாவாக கிறிஸ்துவானவர் விளங்குவார். அந்த நித்திய ராஜாவாகிய அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ராட்சியத்தின் குடிமகன்களாக இருப்பார்கள். அவருடைய ராட்சியத்தின் குடிமகன்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இதனால் அவர் முதல் முறை வரும்பொழுது அநேகர் ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இருந்தாலும் ஆயத்தமாக இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவானவர் பிறந்தார். அந்த நற்செய்தி ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வந்து தரித்திரருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து கெட்டுப்போன உங்களையும் என்னை மீட்டெடுத்து இழந்து போனதை தேடி ரட்சிக்க
ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து உங்களையும் என்னை மீட்டெடுத்து அந்த நித்திய ராட்சியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆயத்தப்படுத்தலில் நீங்களும் நானும் பிரவேசித்து அந்த ஆயத்தத்தோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போமானால் கிறிஸ்துவின் ராட்சியத்திலே நாம் சேர முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களே, ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்றால் உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை காட்டிலும் மரித்த பரிசுத்தவான்கள் தான் பாக்கியவான்கள். ஏனென்றால் முதலாவது அவர்கள்தான் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை முதலாவது பார்ப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய நித்திய ராட்சியத்திலே சேர முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 14 முதல் 16 வரைக்கும் அப்படியே சொல்கிறது, பின்பு நான் பார்த்தபோது இது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று சொல்லப்படுகிறது. என்றால் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவருக்காக காத்திருக்காதவர்கள் அவர் வருவதைக் கண்டு புலம்பி மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓடிப்போவார்கள், மாண்டு போவார்கள். முக்கியமானது இதுதான், 2ஆம் வருகையின் உலகம் முடிவுக்கு வரும். பலர் மரிப்பார்கள், பலர் நித்திய வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஃபார்ம் ஃபவுண்டேஷன் என்ற புத்தகத்தில் 186, 187 பக்கங்களில் அம்மையார் எழுதுகிறாங்க, வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 2ஆம் வருகையானது வெகு சீக்கிரம் நடக்கும் எனும் ஆசை நம்பிக்கை நம் முன்னோருக்கு இருந்தது. அதன் அடிப்படையிலேயே அட்வென்டிஸ்ட் இயக்கம் தோன்றியது. இந்த நம்பிக்கை இருந்திராவிட்டால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற பெயரில் தனிநபரோ ஒரு இயக்கமோ உண்டாகியிருக்க முடியாது. கிறிஸ்து சீக்கிரமாக வருவார் என்று நம்பாவிட்டால் நமக்கும் அட்வென்ட் இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நமக்கு வேறு வேலையும் எதுவும் இல்லை. அப்படினால் இயேசுவின் மூலம் நாம் நித்திய ஜீவனை என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்றால் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். முதல் வருகையில் அவர் மரித்து உயிர்த்ததால் 2ஆம் வருகையில் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் மாறாதது, அந்த வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கக்கூடியது, அதை நிறைவேறக்கூடியது. அவர் சீக்கிரம் வருவார். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவருக்காக காத்திருப்போம், அவருடைய நித்திய ராட்சியத்தில் சேர்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி சுவாமி. கேட்டமுள்ள சத்தியங்களபடி நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும், அவருடைய வேலைகளையும் அவருடைய வருமானங்களையும் ஆசீர்வதித்தர முடியாய். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் காணும்படி அறிமுகப்படுத்துங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சேரும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.